ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்க கேட்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு கற்பனையான ஒரு கதை உண்டு. ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாடியில் இதில் வெள்ளத்தில் சிக்கிட்டார். உடனே அவர் ஆண்டவர் நோக்கி, மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு, வேறு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெரிய நம்பிக்கையோடு கூட அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கார். சிறு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்துச்சு. போட்டு வந்து, நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் காப்பாற்றுறோம், நீங்கள் போட்டில் வந்துருங்க, நாங்கள் உங்களை கூட்டு போய் பாதுகாப்பான இடத்துல விட்டுருவோம். இவர் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்லேருந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம், நீங்கள் எங்களோட வந்துருங்க, நாங்கள் உங்களை பாதுகாப்பான இடத்துல வரோம். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் அது தண்ணீர் நிறைய மூழ்கி அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அவர் ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேனே, ஏன் நீங்கள் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்கு. உடனே ஆண்டவர் சொல்லார், அந்த போட்டை அனுப்புனதும் நான் தான், அந்த ஹெலிகாப்டர் அனுப்புனதும் நான் தான், நீங்கள் உங்களுக்கு அனுப்புன அந்த உதவியை வந்து நீங்கள் ஏற்றுக்கலை, அதுக்கு என்ன நான் இது ஒரு அதற்கு நான் என்ன செய்யணும்? இது ஒரு கற்பனையான கதை தான். ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களில் ஜெபிக்கும்போது நேரடியாக நமக்கு பதில் கொடுப்பார். ஒரு சில காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் மூலமாக கொடுப்பார். இது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அநேகருக்கு அது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் உதவி செய்யும். ஆனால் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தா, சில நேரங்களில் நம்ம ஜெபிச்சுட்டு நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை, நமக்கு கிடைக்கின்ற தருணங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், தவற விட்டுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு தவறான அணுகுமுறை, தவறான வழிநடத்துதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவிச்சுவார். சமீபத்தில் என்னோடய சகோதரி எலும்பு முறிவினால் வீட்டில் இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அநேக இடத்துல நாங்கள் முயற்சி செஞ்சோம். ஒருவேளை இந்த இதை கேட்குறவங்க நீங்கள் இந்த ஃபேமிலி பென்ஷன் அல்ல மற்ற அரசாங்க சலுகை இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் நீங்கள் அதை சரியானபடி கேட்க உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் நிறைய இடத்துல நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஜெபிச்சுட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எங்கள் கையில் வெண்ணெய் வச்சு நெய் கலைஞ்ச மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்குது. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து உதவி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. நானும் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி அவங்களுக்கு இப்படி செய்யலாம், இந்த மாதிரி வைத்தியம் செய்யலாம், நாட்டு வைத்தியம் பார்க்கலாம், இல்லை அரசாங்க மருத்துவமனை போவோம், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி கடைசி நேரத்தில் என்னோட நண்பர்கிட்ட பேசுகிறேன். அவரும் எங்களோட குடும்ப மருத்துவர்கிட்டையும் பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கு, இந்த பகுதியில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அதில் வந்து எங்களுக்கு தேவையானது பெருந்தொகை தேவைப்பட்டுச்சு. நான் அந்த டாக்டர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால, டாக்டர் ஜெய்சிங் அவர் பேர், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால அந்த மருத்துவமனையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையும் கிடச்சிச்சு. அதோடு பார்த்திங்கன்னா அதே டாக்டர் வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன சலுகைகள் இருக்குது, என்ன உதவித்தொகை இருக்குன்றது எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வேலை முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ஒரு 30,000 தேவைப்படுது. அதை எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டு நான் ஒரு வேளை நான் கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நான் ஏன் எதுக்காண்டி கேட்குறேன்னா, இந்த மாதிரி அரசாங்க உதவி பெறுறவங்க, ஓய்வூதியம் பெறுறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகள் நமக்கு தெரியறதில்லை. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம், நிர்விசாரமாக இருந்து நம்ம சுயமாக சில காரியங்களை நினச்சிட்டு என்ன செய்கிறோம், அதை நம்ம தவற விட்டுட்டு அதன் பின்பு ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலை, ஆண்டவர்கிட்ட நான் பல முறை இதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணேன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வேதத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக கானா ஊர் என்ற ஊரில் வந்து அவர் அற்புதம் செய்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்குனவர். அவர் நினச்சிருந்தாருன்னா கற்சாடிகளை வந்து தண்ணி நிரப்புவோம், அதை பூரா திராட்சரசமாக நிறையட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நினைச்சிருக்கோம். இந்த கற்சாடிகள் என்னன்னு சொன்னால், அந்த நாட்களில் யூதர் அவங்களுடைய வீடுகளில் அவங்களோட வாசலில் வந்து
காலை அலம்பிட்டு, அதாவது காலை கழுவிட்டு அவங்க தங்களுடைய முகத்தை சுத்தம் பண்ணிட்டு போவதற்காக அவங்க பயன்படுத்துவாங்க. இது குடிநீருக்காகவும் பயன்படுத்தாங்க. அந்த கற்சாடிகளில் 6 ஜாடிகளில் நீ தண்ணீர் ஊட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஜாடியில் சுத்தம் செய்து அதில் தண்ணீர் நிரப்புகிறாங்க. ஒருவேளை நாங்கள் கேட்டிருக்கலாம், நீங்கள் எதுக்கு இந்த ஜாடியில் எங்களை தண்ணி ஊற்ற சொன்னீங்க, எதுக்காக அதை நிரப்பணும்? அவங்க எந்த விதமான சந்தேகப்பட முடியாத கேள்விகள் அவங்க எதுவும் கேட்கல. அவர் சொன்னார். அதை முன்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தாயார் அவர் சொல்கிறாங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்க அதில் என் பிள்ளை ஒரு பெரிய ஆண்டவருடைய பிள்ளை, அவன் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விதமான தம்பட்டம் அடிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, என் பிள்ளை சொல்கிறத செய்யுங்க. அந்த இடத்துல அவர் தாய் தன்னோட பிள்ளைன்னு கூட அங்கே அறிமுகப்படுத்தலை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொன்னதை அந்த வேலைக்காரங்க செஞ்சாங்க. அதன் பின்பு அந்த ஜாடிகளிலிருந்து தண்ணீர் ரசமாக மாறுது. அந்த ரசத்தை எடுத்து இப்போது பந்தி பரிமாறவர்கிட்ட கொடுங்க அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்டுட்டு, என்றைக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொன்னால் அந்த விருந்தில் முதலாவது பார்த்தீங்கன்னா நல்ல உயர்தர அது நல்ல சுவையானதை கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அந்த அளவுக்கு ருசியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் அந்த பந்தியை பரிமாறினதுக்கப்புறம் பந்தியில் இருந்தவங்க சொன்னாங்க, முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலை, ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், கடைசியில் கொஞ்சம் ருசி கம்மியாக தான் இருக்கும், சுவை கம்மியாக இருக்கும், எப்படி இது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நமக்கு அநேக தேவைகள் இருக்குது, நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, இந்த தேவைகளெல்லாம் எப்படி சந்திக்கிறது, யார் இதை சந்திப்பா என்று சொல்லி நம்ம சுயமாகவே நம்ம யோசித்து கொண்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு வழிவகைகளை நமக்கு உருவாக்கி தராரு. அதை நம்ம அறிந்து செயல்படணும். அதை அறிந்து செயல்படாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி அநேக காரியங்களில் நமக்கு வரகின்ற ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் அதை நாம் அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஏன் சொன்னாட்டு எப்படி சொல்லணும்னா, ஒரு டேபிளில் நிறைய சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு பல வகையான சாப்பாடு இருக்குது, அது எல்லாம் இருக்குது, நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது. அதை எடுக்கிறது நமக்கு தான் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அதை சாப்பிடாம டேபிளில் இருக்கிற சாப்பாடை எனக்கு யாராச்சும் ஊட்டிடுவாங்க, இல்லை யாராவது எனக்கு எடுத்து தருவாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. ஆகையினால் உங்களோட வாழ்க்கையில் அருமையான சகோதர சகோதரியே, உங்களோட வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில் அநேக இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் அதில் அது தப்பி செல்வதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்குறார். அதை அறிந்து நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அது காணா ஊரில் நீர் செய்த அதே அற்புதம் எங்களோட வாழ்க்கையில் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளை நம்ம கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு நீர் உதவி செய்கிற, ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு நேரடியாகவும், ஒரு சில காரியங்கள் மற்றொரு மூலமாகவும், ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீர். அந்த உதவியை அறிந்து நாங்கள் செயல்பட, அதனை அனுபவிக்க ஆண்டவரே, அதை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசு மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென்.